ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மனதின் ஊசிகள் சேனலில் சுவையான சத்தான அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இதே அளவு டம்ளரில் 1/2 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதே அளவு டம்ளரில் 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் பச்சை பயிறு, முழு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இன்னொரு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா உளுத்தம்பருப்பு நிறைய போட்டோம்னா உப்பலாக வந்துடும், அதனால் 2 ஸ்பூன் போட்டால் போதும். இதுக்கு வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டால் போதும். இது எல்லாத்தையும் நம்ம இப்போது ஊற வச்சிடலாம். 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் பச்சைப்பயிறு, 1/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், 1/4 டம்ளர் பாசிப்பயிறு, கொஞ்சம் வெந்தயம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க க்ளீனாக. அதுக்கப்புறம் ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஊற வைக்கலாம். இப்போ அதை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். நம்ம ஊற வச்சு 4லேருந்து 5 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நல்லா அரிசி பருப்புலாம் ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதோட ஒரு சிட்டிகை பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஜீரணத்துக்கு நல்லது பெருங்காயம், பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால. இதுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட பெருஞ்சீரகம், சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் காரத்துக்கு நான் ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கணும், ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது. இப்போ 2 வெங்காயமும் கொஞ்சம் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் நல்லா நரன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சி நம்ம அட்டுக்கு அரைச்சி வச்சுருக்க மாவோடு இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். பூண்டு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது, வயிற்று பிரச்சனைகளுக்கும் சரியாயிடும். ப்ளஸ் வெங்காயமும் ரொம்ப நல்லது. இதை நம்ம மாவோடு சேர்த்து பருப்போடு சேர்த்து அரைச்சிருந்தோம்னா சரியாக அரைப்படாது. அதனால் தனியாக அரைச்சிட்டு நம்ம அதோட சேர்க்க போகிறோம். கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மசிஞ்சிடாமல் கொஞ்சம் இப்படி இருந்தால் போதும். இதை நம்ம அரைச்சி வச்சுருந்த அடை தோசை மாவில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் பூண்டும் பேஸ்ட்டும் இதில் நல்லா கலந்துக்குவோங்க. தண்ணி வேணும்னா நம்ம பருப்பு ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியவே இதில் சேர்த்துக்கோங்க. நான் அப்படி தான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், அதை கீழே விடலை, அப்படி தான் சேர்த்துருக்கேன். இது புளிக்க வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க. அரைச்ச உடனே நம்ம சுட்டு உடனே சாப்பிட்லாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து மெதுவாக தேய்ச்சிக்கோங்க. முருகலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க. மெதுவாக திருப்பி பக்கமாக வேக வச்சுக்கலாம். சூடான சுவையான பருப்பு அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இது கூட வெல்லம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சாப்பிடலாம். அடை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. உணவே சிறந்த மருந்துங்கிறது நம்ம மூதாதையர்களின் வாக்கு இல்லைங்களா? நம்ம உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போனால் கூட டாக்டர் நம்மளுக்கு கொடுக்குற முதல் அட்வைஸ் ஆரோக்கியமான உணவு வகைகளை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்கிறது தானேங்க. நம்ம இப்போ செய்திருக்கிற அடை தோசையில் கூட நம்ம நிறைய பருப்பு வகைகளையும் தானியங்களையும் சேர்த்துருக்கோம். அதில் நிறையவே புரோட்டீன் சத்துக்கள் இருக்குங்க. மேலும் இதில் நம்ம சீரகம், பெருங்காயம், சோம்பெல்லாம் சேர்த்துருக்கோம். அது நம்மளோட ஜீரண சக்திக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க.
நம்ம இதில் பூண்டு நிறைய சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது வந்து நம்மளோட வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் வாயு தொந்தரவுகளையும் அறவே நீக்கிடுவோங்க. இவ்வளோ ஆரோக்கியமான அடை தோசையை வாரத்தில் ஒரு நாளாவது கட்டாயம் செய்து சாப்பிடுங்க. மேலும் இது மாதிரியான ஆரோக்கியமான உணவு வகைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மனதின் ஓசைகள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடை தோசை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.